ஹாய், இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்க ப்ளவுஸ் பீஸ் இல்லை வேஸ்ட்டாக இருக்க சாரீஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் ஃபேப்ரிக் பாட்டம்க்கும் 1 மீட்டர் ஃபேப்ரிக் டாப்க்கும் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிற மெஷர்மெண்ட் 2 வயசுலேருந்து 4 வயசு பேபிக்கு செட் ஆகிற ட்ரெஸ் மெஷர்மெண்ட் தான் இது. உங்களுக்கு வேணும்னா பாடி சைஸ் மட்டும் 1 இன்ச் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெரிய பேபிஸ்க்கு. பதினஞ்சு இன்ச் ஃபேப்ரிக் ரெண்டாக எடுத்திருக்கேன். இதை இப்போ ஃபோல்ட் பண்ணி பாடிக்காக மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஷோல்டரோட அளவு 5 இன்ச் மார்க் பண்ணுறேன். 2 வயசு பேபிஸ்லேருந்து 7 வயசு பேபிஸ் வரைக்குமே 5 இன்ச் ஷோல்டர் எடுக்கலாம். கழுத்துக்கும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் 4 இன்ச் எடுங்க. பின்னாடி ஹூக் வச்சு போடுற மாதிரி தான் இப்போ டாப் ரெடி பண்ண போகிறோம். பேக் நெக் 2 இன்ச் இறக்கமும் ஃப்ரண்ட் நெக்காக 3 இன்ச் இறக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறோம். ஸோ பாக்ஸ் போட்டு ஃபஸ்ட் ரெண்டுத்துக்குமே ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கோங்க. பன்னெண்டு இன்ச் பாடியோட ஹைட்காக எடுக்கிறோம். இது அட்டாச் பண்ணும்போது மேலேயும் கீழே 1/2 இன்ச் போயிடும். ஸோ பேலன்ஸ் 11 இன்ச் பாடிக்கு வரும். டாப்க்கான கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பாட்டம்காக 1 மீட்டர் ஃபேப்ரிக்கை ரெண்டாக வச்சு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க ஹைட் நீங்கள் மடித்து விட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கிக்கலாம். அண்ட் நார்மல் ஃப்ளீட் வரும். அண்ட் நிறைய ஃப்ளீட் வேணும்னா சாரீஸ்லேருந்து கட் பண்ணும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கட்டிங் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக முடியும். இப்போ ஸ்டிச் பண்ண எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்பை ஸ்டிச் பண்ண எடுக்கலாம். ஸோ நெக் ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் கொடுத்து திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். க்ராஸ் பீஸ் கொடுத்து திருப்பினா அது அவ்வளோவா நீட் ஷேப்பாக வராது. ஸோ ஒரு ஃபேப்ரிக் வேஸ்ட் ஃபேப்ரிக் கொடுத்து அதை ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி பின்னாடி திருப்பிக்கலாம்.
ஃப்ரண்ட் பீஸ் நெக் முடித்த மாதிரி பேக் பீஸ் நெக்கும் முடிச்சுக்கணும். பேக் பீஸ்க்கு இப்போ ஹூக் பட்டி சென்டரில் அட்டாச் பண்ணி திருப்பணும். அதுக்காக ஒரு 2 பிட், ஒரு பெரிய பிட்டும் ஒரு சின்ன பிட்டும் கட் பண்ணிக்கோங்க. பேக்கோட சென்டர் மார்க் பண்ணி சென்டரில் ஒரு 3 இன்ச் இல்லை 4 இன்ச் பின்னாடி சைட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 1/4 இன்ச் 2 பிட்டுமே பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. வீடியோவில் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஹூக் பட்டிக்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு 2 ஹூக் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்க்கணும். சின்ன பிட்டை தைச்ச சைட் வளையமும் பெரிய பிட்டை வச்சு தைச்ச சைட் கொக்கியும் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் சைட் 1/4 இன்ச் மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விடுங்க 4 சைடுமே.
ஃப்ரண்ட் சைடு வர்ற பீஸில் கையில் வர்ற அந்த பார்டர் எடுத்து ஹிப்பில் அட்டாச் பண்ணுங்கள். ஹிப் பெல்ட் மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கரெக்டாக விட்டுட்டு கோல்டு பார்டர் வர்ற மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்டர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே துணி விட்டுட்டு மேலே பார்டர் அட்டாச் பண்ணுங்கள். ரெண்டு பீஸுமே ஷோல்டர் அட்டாச் பண்ணி டாப் போட்டு திருப்பிக்கோங்க ஃப்ரண்ட் சைட். இப்போ பாட்டம்காக கட் பண்ணி வச்ச பீஸை கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸோட சென்டர் நாச்சில் கரெக்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அங்கேருந்து குட்டி குட்டியாக எவ்வளோ எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கோ அந்த பீஸ்க்கு வர்ற அளவுக்கு ஃப்ளீட் வச்சு ஒன் சைட் முடிச்சுக்கோங்க. ஒன் சைட் முடித்ததுக்கப்புறம் இன்னொரு சைடில் எட்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு நாச் கிட்ட வர்ற வரைக்கும் முடிச்சு விடுங்க. அதே மாதிரி பேக் சைடுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பேக் சேர்த்து வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே எந்த அளவுக்கு பாடி மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம்.
எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு பாட்டம் அடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண கவுன் ஸ்லீவ்லெஸ் கவுனாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்படியே இருக்கட்டும்னாலும் ஓகே, இல்லை ஸ்லீவ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரில் டிசைன் வச்சு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். 3 இன்ச்சுக்கு ஒரு பிட் லென்த்தாக எடுத்துக்கோங்க. அதை 2ஆக மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டிச் போட்டு குட்டி குட்டியாக ஃப்ரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க, வீடியோவில் வர மாதிரி. ஃப்ரில்ஸ் ஸ்டிச் பண்ணி சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பாடி பீஸோடு அட்டாச் பண்ணும்போது சைடில் போட்ட 2 ஸ்டிச்சு கொஞ்சம் தூரம் பிரித்து விட்டுட்டு ஷோல்ட்ரு எங்கே கரெக்டாக ஷோல்டர் அந்த நாச் கிட்ட மார்க் பண்ண இடத்துல சென்டராக வச்சு ஒன் சைட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு சைடு அதே மாதிரி கரெக்டாக அளவு எடுத்து வச்சு இன்னொரு சைடும் அந்த ஃப்ரில் அட்டாச் பண்ணி முடிங்க. இதே மாதிரி 2 சைடுமே ஸ்லீவுக்கு பதிலாக ஃப்ரில் அட்டாச் பண்ணி சைட் தையல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு ஏதாவது டிசைன் வேணும்னாலும் இதில் ப்ரோச்சஸ் மாதிரியும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக அழகாக க்யூட்டாக ஒரு கவுன் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.